அண்மைச் செய்தி. திருவள்ளூர் மாவட்டம் மாதர்பாக்கத்தில் நகைக்கடையில் புகுந்து துப்பாக்கி முனையில் கொள்ளை முயற்சி. திருவள்ளூர் மாவட்டம் மாதர்பாக்கத்தில் நகைக்கடையில் புகுந்து துப்பாக்கி முனையில் கொள்ளை முயற்சி. நகைக்கடையில் புகுந்த பவாரியா கொள்ளையர்களா என்று சந்தேகம். விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பார்த்திபன். வணக்கம் பார்த்திபன், இது குறித்த கூடுதல் விவரம். வணக்கம் ஜனனி. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி மாதரப்பாக்கம் பகுதியில ஒரு நகைக்கடையில நேற்று துப்பாக்கி முனையில் கொள்ளை முயற்சிகள் நடைபெற்ற விவகாரம். இந்த விவகாரத்துல அதிரடியாக 3 பேர் கொண்ட ஒரு குழு, அதாவது 3 பேர் கொண்ட ஒரு தனிப்படை குழு, அந்த 3 பேர் கொண்ட இருக்கக்கூடிய குழுக்கள் 5 தனிப்படை குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த குற்றவாளிகளை பிடிப்பதற்கு துப்பாக்கி முனையில் இந்த நகைக்கடையில் அந்த கொள்ளை முயற்சி சம்பவம் பெரும் அதிர்வலையே கும்மிடிப்பூண்டி பகுதிகளில் பொதுமக்கள் மத்தியில ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி கூட சொல்லலாம். ஏனென்றால் கும்மிடிப்பூண்டில மீண்டும் பவாரி கொள்ளையர்களா என்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது. தேர்தல் நேரம், இந்த நேரத்துல இத்தனை இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு அம்சங்களை தாண்டி இந்த ஒரு கும்மிடிப்பூண்டில ஒரு பட்ட பகல நேற்று நடைபெற்றக்கூடிய இந்த சம்பவம் பெரும் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருந்தாலும் அந்த கொள்ளையர்கள் துப்பாக்கி முனையில ஒரு படுதா அணிந்து, பெண்கள் போல வேடம் அணிந்து அந்த படுதா அணிந்து கொண்டு திடீரென்று அந்த கடைக்குள் வரக்கூடிய சிசிடிவி காட்சிகள் பார்க்க முடியும். அப்பொழுது சுதாரித்துக் கொண்ட அந்த கடை இருக்கக்கூடிய உரிமையாளர் உடனடியாக அந்த துப்பாக்கியை கையில் வைத்திருப்பது கூட கண்டு பயப்படாமல் உடனடியாக அவர்களை பிடித்து அந்த முகத்தை பார்ப்பதற்காக அந்த படுதாவை அப்புறப்படுத்தக்கூடிய அந்த சூழல் பார்க்க முடியும். ஆனால் அந்த நேரத்தில் திடீரென்று கையில் வைத்திருக்கக்கூடிய துப்பாக்கியால் அந்த கடை ஊழியரை அந்த மர்ம கும்பல் தாக்கிவிட்டு அங்க வரக்கூடிய ஒரு வெள்ளை நிற செப்ட் கார்ல தப்பித்து செல்லக்கூடிய அந்த காட்சிகள் பதிவாகி இருக்கிறது. உடனடியாக திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சம்பவ இடத்திற்கு சென்றாங்க. இருந்தாலும் இந்த கொள்ளையர்களை பிடிப்பதற்கு போலீசாருக்கு ஒரு அச்சம் ஏற்படுது. ஏனென்றால் அவர்களே துப்பாக்கி கையில் வைத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இவர்களுக்கு ஒரு போதிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும், தனிப்படை போலீசாருக்கு ஒரு பாதுகாப்பு அமைக்க வேண்டும். உடனடியாக தேர்தல் நேரத்தில் ஒரு கும்மிடிப்பூண்டில இது போன்ற துப்பாக்கியால் ஏற்கனவே ஒரு சமீப நாட்களுக்கு முன்பாகத்தான் இந்த பவாரியா கொள்ளையர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. எம்எல்ஏ சுட்டு கொன்றதுல தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் இந்த தேர்தல் நேரத்தில் துப்பாக்கி இவர்களுக்கு எங்கிருந்து வந்தது, இவர்களை போலீசார் விரைவில் பிடிக்க வேண்டும் என்பது பல்வேறு கோரிக்கைகளை அடுக்கடுக்காக அந்த பகுதி வாசிகள் வைக்கிறார்கள். எனவே இந்த தனிப்படை போலீசார் உரிய பாதுகாப்பு அம்சங்கள் கொடுத்து இவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த சம்பவத்தின் விளைவாக கும்மிடிப்பூண்டி பகுதியை தற்போது பரபரப்பாக சூழல் காட்சி பார்க்க முடிகிறது. பொதுமக்கள் மத்தியில் ஒரு பெரும் ஒரு அச்சத்தை இந்த தேர்தல் நேரத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. ஜன்னி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி பார்த்திபன்.